நடக்காத விஷயம் ஒரு நாள் நடக்கும். அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வேவ் லென்த் ஒன்னாகும்போது பிரிவினை இல்லாமல் கிருஷ்ணர், அல்லாஹ், சிவன், கர்த்தர் எல்லாமே ஒன்றா தெரியும். அதான் ஒரே கிளைமேக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு எதுவுமே இது நிலையானதல்ல, இது நிரந்தரமானதும் அல்ல, இது நிஜமானதும் அல்ல. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு தன்மை என்பது இந்த உலகத்துக்கல்ல, நமக்கு. நானே ஒரு வெற்றிடம், நான் ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு பொருளாக இருக்குல்ல, எப்படியாவது வெற்றிடமாக மாற்றுவோமே, இதுங்களும் வெற்றிடமாக மாறட்டுமே. இப்போ சில ஆன்மா சில இடங்களுக்கு போகப்படணும்னு அதுக்குள்ள அது ஒரு உள் உணர்வு இருக்கு. அது ஒரு ஞாபக சக்தி மாதிரி. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதோட நமக்கே அங்கே போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தாட் வந்துடும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்த உணர்றதுக்கான வாய்ப்புகள் போன நிறைய பேருக்கு, சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு கிடைக்காது. அப்போ அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அது அந்த காரணங்கள் அது யாருங்க அதை விசாரணை பண்ணுறது. அப்போ அதை பற்றி ஒரு டீப்பாக நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணி நான் தேட சொல்லலை. அதுக்குள்ளே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம், அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை உணரவோ, அந்த விஷயம் நம்மளோட ட்ராவல் பண்ணவோ, இல்லை நாம் அதோட ட்ராவல் பண்ணுறதுலையோ ரொம்ப குழப்பமோ பயமோ இருக்குன்னா, அப்போ அங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது நம்ம எந்த இடத்துக்குள்ளே போனோமோ, எந்த சூழலுக்குள்ளே போனோமோ, எந்த நேரத்துக்குள்ளேயும் அந்த இடத்தையோ அந்த சூழலை விட்டு மிஸ் ஆகக்கூடாது. அது நம்மளுடைய ஒரு 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 பிடிமானமாக இருக்கணும். என்னன்னா, நமக்கு ஒன்று நடக்கலைங்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை விட்டு பேக் வாங்கக்கூடாது. இப்போ நடக்காத விஷயம் ஒரு நாள் நடக்கும். அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு கால நேரம்லாம் நம்ம தேதி குறிக்க முடியாது. காலம்லாம் நாம் ஒரு டேட்டு போட்டு இந்த டேட்டுக்குள்ளே நான் இதை பண்ணிடணும், இந்த டேட்டுக்குள்ளே அதை பண்ணிடணும், நம்மளாம் பண்ண முடியும். அப்போ அந்த காத்திருக்கிறதுல நிறைய பேருக்கு காத்திருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த சுகம் தெரியாமல் போனதுக்கு காரணம் வறுமை. சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு சரியாக இல்லைன்னா காத்திருக்கிறது சுகமாக தெரியலை. நிறைய ஞானிகளுக்கு காத்திருக்கிறது தான் சுகமாக இருந்துச்சு. எவனுமே இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே உட்காந்துருந்தான், அதுதான் சுகம் அவனுக்கு. அவன் லைஃப்பில் போய் எதுப்பா ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னன்னே தெரியாதுங்க, இறைவன் எப்படி இருப்பாருன்னே தெரியாது, எவனுமே கிடையாது. நான் பல ஆண்டுகள் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ என் லைஃப்பில் எதுவும் மறக்க முடியாதுன்னா அந்த காத்திருந்த தருணம் தான் மறக்க முடியாது. இப்போ பார்த்துட்டோம்ல, இதை நான் என்ஜாய் பண்ண முடியலைங்க. ஏன் என்ஜாய் பண்ண முடியல? மனசு இல்லை. அதை கொண்டாடி குதிக்கிறதுக்கோ தாண்டறதுக்கோ என்னால் முடியலை. அப்போ பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்களை பார்த்துட்டு இவர் எப்படா அப்படி மாறுவார் அப்படிதான் எனக்கு தோணுது. வெஞ்ச நான் ஒன்று அடைஞ்சிட்டேன், நான் ஒன்று பெற்றுட்டேன்னு எனக்கு தோணவே மாட்டேது. அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணுறார். அப்போ நமக்குள்ள அந்த குகைக்கு போகிறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அப்போ அந்த குகைக்கும் நமக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ கனெக்ஷன் கூட்டிகிட்டு போன ஆளை அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் அந்த குகை அப்படி இப்படி கிடையாது. அப்போ கூட்டிகிட்டு போன ட்ராவல் அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் இமாச்சல் அப்படி இப்படி கிடையாது. அப்போ இமாச்சலில் ஒரு தெளிவு இருக்குது, குகையில் ஒரு தெளிவு இருக்குது. அப்போ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கணும். கீழே விழுந்தாலும் திருப்பி நம்ம எழணும். அப்போ அந்த இடத்துல ஒரு சவால் தான். அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடியது நம்மளுடைய ஒரு பயணம்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டில் எல்லாருக்குள்ளேயும் மனைவியோ குழந்தையோ யாரோ வழி நடத்தலை, நம்ம தான் வழி நடத்துகிறோம். நம்ம ஏழையாக இருக்கிறோம், பணக்காரனாக இருக்கிறோம், ஆனால் நம்ம குழந்தைக்கோ நம்ம மனைவிக்கோ நம்ம தான் சாப்பாடு போடுறோம். அப்போ நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம், ஆனால் இன்னைக்கு ஏழை தான், ஆனால் இன்னைக்கு நாம தான் உழைச்சி சோறு போடுறோம். அதே மாதிரி தான் என்ன மாதிரி சூழல் வந்தாலும் ஒரு மலையோ ஒரு குகையோ கனெக்ஷன் கிடைச்சா விடவே கூடாது. என்னானாலும் பரவாயில்ல, சாக போகிற கடைசி தருணம் வரும்போது கூட
அந்த குகையும் அந்த மலையும் நம்மகிட்ட நிற்கணும். அப்படி நிற்கும் போது ஒரு ஒரு விஷயம், ஒரு மாற்றம் நமக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்றேன். இப்போ இது இப்படி கடைப்பிடிக்க முடியாது. கடைப்பிடிக்கிற தருணம் வரும்போது அந்த கடைப்பிடிக்கிற தருணத்துக்குள்ளேயே உங்களால் அந்த மாற்றத்தை உணர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தர் நல்லவராக இருக்கிறாரு, ஒருத்தர் கெட்டவராக இருக்கிறாரு அப்படின்னா, இது எப்பயுமே நீங்கள் எங்கள் படைப்புல சூரியன் பெருசாக இருக்கு, சந்திரன் வேற தன்மையில் இருக்கு, 27 நட்சத்திரமும் வேற தன்மையில் இருக்கு, அப்போ பூமியோட விஷயம் வேற தன்மையில் இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒரே பேட்டர்ல ஒரே சூழல்ல இருக்காது. ஒரு ஆம்பளையும் சேர்ந்து புள்ள பெற்றுக்கலாம், ஏன் ஒரு பொம்பளை? நீங்களே சொல்லுங்க. அப்ப ஏற்றத்தாழ்வு கிடையாது படைப்போட தத்துவத்துக்குள்ள. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த ஹாலை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கும் உள்ள எனக்குள்ள என்னன்னா, இப்போ நீங்களும் நானும் வேற்றுமையா மாறிட்டோமா? இப்போ இவ்வளவுதான் விஷயம். இப்போ இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தாட் இருக்கு, அதுதான் வேற்றுமை. இப்போ அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு தாட், இவரை மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருந்தா எல்லாருமே ஒன்றாயிரும். அப்போ இதுதான் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வேவ் லென்த் ஒன்றாகும் போது பிரிவினை இல்லாமல் கிருஷ்ணர், அல்லா, சிவன், கர்த்தர் எல்லாமே ஒன்றா தெரியும். அதான் ஒரே கிளைமேக்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த வேற்றுமை ஒரு இடத்துல ஒன்றாயிரும். இவ்வளோதான் விஷயம். சுற்றி இருக்கிற அத்தனை நட்சத்திரமும் ஒரு வெளிச்சம் தான். அதோடைய உணர்வு, அந்த தாட்டு ஒரே சூழலுக்கு மாறினுச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிடும். இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சூரியனை ஒரு நட்சத்திரம் பார்க்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாள் சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அந்த நட்சத்திரமும் சூரிய தன்மையிலே மாறிடும். அப்ப என்ன ஆயிருன்னா அதுக்கு சூரியனுடைய தாட்டு தான் இருக்கும், வேற தாட்டு இருக்காது. இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு கட்சியில இருந்திருப்பாரு, அதே விஷயத்துல விசுவாசத்துல நாமளும் அந்த கட்சியிலே இருப்போம். அந்த கட்சியோட கொள்கையோ அதோட திட்டமோ நமக்கு முக்கியம் இல்லை, ஆனா அப்பா இருந்தாரு, அந்த விசுவாசம் அந்த பழக்கத்துல நாமளும் இருப்போம். அப்ப நாம ஒரு கொள்கையில நின்றுகிட்டு அந்த சரியில்லைன்னா கூட அந்த கொள்கையை மாத்திக்க கூடாதுங்கிறதுக்காகவே நிற்போம். ஆப்போசிட்ல நமக்கு எதிராக ஒருத்தன் ஒரு கட்சியில இருக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்காகவே நமக்கு ஒரு சரியில்லாத ஒரு சூழல் கட்சியில கூட நம்ம போய் நிற்போம். அப்ப ரெண்டு வேறுபாடா மாறிடுறோமா? அவ்வளவுதான் அந்த ஒரு விஷயம். என்னைக்கு ஒரே தாட்ல, ஒரே சிந்தனையில, ஒரே தாட்டு, அந்த தாட்டுங்கிறது மனம் இல்லாம போது, அது வரும்போது நீங்க ஒன்றும் இல்லாம மாறிடுறீங்க. அப்ப நீங்க எல்லாத்திலிருந்து விடுபட்டவராயிருங்க. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்னைக்கு ஒரு தாட்ல எல்லா கடவுளையும் வழிபாடா இல்லாம இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு இயற்கை நம்மளை அறியாம ஒரு இயற்கை வழி நடத்துது அப்படின்னு ஒருத்தனுக்குள்ள ஒரு தாட் அப்படி வந்துருச்சுன்னா அவன் வேறுபாடாவே இருக்க மாட்டான். அவன் ஏழையாகவும் இருக்க மாட்டான், பணக்காரனாகவும் இருக்க மாட்டான், அவன் ரவுடியாகவும் இருக்க மாட்டான், அவன் ஜாதியாகவும் இருக்க மாட்டான். அப்ப இந்த வேற்றுமை வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒருத்தருடைய பார்வை இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட ஒரு பேனா கொடுத்து எழுத சொன்னால் வெவ்வேறு விஷயத்தை எழுதுவீங்க. ஆனால் எல்லா பேரும் ஒரே விஷயத்தை எழுதிட்டீங்கன்னா வேற்றுமையே இல்லை. இந்த பிரபஞ்சத்தை அறிஞ்சவன், தியானம் பண்ணவன் ஒரே லைன் தான் எழுதுவான், வெற்றிடம். இவ்வளவுதான், வேற எதுவுமே எழுத மாட்டான். அந்த வெற்றிடத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்திருந்தானா அங்க ஒண்ணு இல்லை அப்படின்னு எழுதிடுவோம். அவ்வளவுதான் நம்முடைய வடிவம். அது எப்ப உங்களுக்குள்ள மலருதோ அன்னைக்கு உங்க பேரை இழந்துருவீங்க, உங்க ஜாதியை இழந்துருவீங்க, ஏன் உங்களையே இழந்துருவீங்க. நீங்க இந்த ஆகாயத்துக்குரிய ஒரு சூழல் மாதிரி மாறி போயிருவீங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா ஒரு வீடு கிடையாது, இந்த உலகமே உங்களுக்கு வீடா போயிடும். புரியுதுங்களா? ஒரு குரு இது என் வீடு, என் இடம் அப்படின்னு சொல்றது இல்லை. உலகமே என்னோட வீடு தான்ப்பா, நான் எங்க வேணாலும் போய் படுத்துக்குவேன் அப்படிங்கிறதா அது ஒரு விஷயம். நம்ம வீட்டில் படுங்க சாமி அப்படின்னு ஒரு குருவை கேட்கும்போது, அந்த இருக்கு பாருங்க நம்ம வீடு, எங்க காட்டுறாருன்னு பார்த்தா ஒரு மரத்தடியை காட்டுறாரு.
அங்கனே படுத்துருக்காரு. அடுத்த நாள் ஒருத்தர் வந்து, சாமி நம்ம வீட்டுக்கு வாங்க படுக்க, அந்த இருக்கு பாரு நம்ம வீடுங்கிறார். எங்கன்னு பார்த்தா ஒரு குளத்துக்கரையை காட்டுறாரு, அங்கே தூங்கிட்டே இருக்கிறார். இன்னொருத்தர் வர்றார், சாமி நம்ம வீட்டில் வந்து படுத்தாங்க, அந்த இருக்கு பாருங்க நம்ம வீடு அப்படிங்கிறார். எங்கன்னு கேட்டால் ஒரு குப்பை வீடு, அது மேலே தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே நம்ம வீடு தான். அப்போ தாட்டு வந்து அவருக்கு இது என்னது அது ஒண்ணுது அப்படிங்கிறது பிரியும் போது பிரிவினை வருது. இது என்னதும் அல்ல, அது ஒண்ணுதும் அல்ல. என்னோட பொறுத்தளவுக்கு என்னது எதுவும் அல்ல, ஒண்ணுதும் எதுவும் அல்ல அப்படிங்கிற அந்த தாட்டு வந்துச்சுன்னா ஏன் பிரிவினை? ஒண்ணுமே இல்லையே, அவ்வளவுதான் உங்களுடைய சூழல். இதுதான் இதுக்கான விஷயம். அதை நம்மளால பண்ணிக்க முடியல. அப்ப நான் எவ்வளோ என்ன மாதிரி ஆளுங்க பேசினாலும் உங்க தாட்ல நீங்க என்னை பிடிச்சி போய் என் பின்னாடி நிற்கிறீங்க, உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ என் பின்னாடி நிற்பாங்களா அப்படின்னா அது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தாட்டு வேறையா இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல பிரிஞ்சு நிற்கிறீங்க, அவங்க ஒரு இடத்துல பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க தர்மம் சத்தியம் இங்கே நின்று, அவங்க சொல்கிறாங்க தர்மம் சத்தியம் நீ வந்து அங்கே நின்று. பின்னாடி ஒரு குரல் வருது, தர்மம் சத்தியம் நீங்க வந்து அங்க நின்னுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 3 பேருமே 3 இடத்துல இருந்தும் ஒரே சத்தத்தை சொல்றாங்க, தர்மம் சத்தியம். ஆனா ஒன்னா நிக்கல, பிரிஞ்சு நிக்கிறாங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் ஹிந்து. ஆனா 3 பேரும் சொல்றது தர்மம் சத்தியம், தர்மம் சத்தியம். ஆனா ஒரே டைலாக் தான் சொல்றாங்க, ஒன்னா நின்று சொல்லல, பிரிஞ்சு நின்று சொல்றாங்க. அப்ப வேற்றுமை, இதுதான் விஷயம். அப்போ இதை ஒருத்தன் தியானம் பண்ணி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். அதான் ஒரே ஒரு சூழல் தான். நீங்கள் வந்து நான் ஒன்று வெட்ட வழியில் பார்த்தேன், அந்த ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே நீங்கள் என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க, ஐயா நீங்கள் சிவன் பார்வதியெல்லாம் கும்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறீங்கல்ல. நான் கும்பிட சொல்லலை, எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குது. நான் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறத போய் கழட்டிட்டு வாங்க நான் சொல்ல முடியும்? எல்லார் வீட்லேயும் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் கழட்டிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க அதை வச்சுக்கிட்டு கூட அது ஞானம் அடையலாம் அப்படின்னு கூட அது பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் நிறைய படம் இருக்கும், அந்த படம் எடுத்துட்டா தான் ஞானம் கிடைக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. படம் பாட்டில் இருக்கட்டும், நாம இருந்தால் அது அதுவாக இருக்க போகுது. அப்படி தான் அவ்வளோதோட விஷயம். அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற பொருள் தான். உங்களுக்குள்ள ஒரு வெட்ட வெளியில் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்கல்ல, அதுதான் எல்லாம் வேற்றுமையும் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இங்கே உலகத்தில் சொல்லப்பட்ட விஷ்ணு சிவன் இதெல்லாம் எதுக்கு? எல்லாமே இருக்குல்ல. அப்போ நீங்கள் ஒன்று பார்க்கும்போது ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே ஒரு வெற்றிடமாக மாறுறீங்க. அப்போ உங்களுக்குள்ளேருந்து என்ன ஒன்று பிறந்திருக்கு, என்ன ஒன்று ஒரே ஒரு காட்சி மட்டும் கிடச்சிருச்சு, அதுவாக நீங்கள் இன்னும் மாறலை. அந்த காட்சி கிடைச்சோன்னே அந்த காட்சியாகவே அதாவே எல்லா ரூபத்திலையும் இருக்கணும் அப்படின்னா அந்த மனம் நிற்கும் போது அதுவாகவே இருந்துருவீங்க. அப்போ அது வந்து உங்களை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டு எதுவுமே இது நிலையானதல்ல, இது நிரந்தரமானதும் அல்ல, இது நிஜமானதும் அல்ல. அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு தன்மை என்பது இந்த உலகத்துக்கல்ல நமக்கு. அப்போ மனம் நிற்கும் போது நாமளே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுறோம். அப்போ நான் ஆப்போசிட்டில் சொல்கிறது ஒரு இடத்த எம்டினஸ்ன்னு சொல்லலை, நம்மளே எம்டினஸ், நம்மளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒன்றும் இல்லைன்னா எதுக்காக ஓட போகிறோம், எதுக்காக வேலை செய்ய போகிறோம், எதுக்காக இந்த போராட்டம்? அப்போ இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே எல்லாமே இயங்கும், நாமளும் ஒரு பார்வையாளனா பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். இவ்வளோதான் இதோட விஷயம். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயம் உங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் தொலைச்சிருக்கீங்க. பேக்ரவுண்டை தொலைச்சிட்டீங்க, அடுத்து தொலைக்க வேண்டியது உங்களை தான். ஒரு நாள் உங்களை தொலைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொலைச்சிட்டு வந்து சேருங்க, நீங்களே அதை ஒரு எம்டினஸாக அதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். எல்லாருக்குள்ளேயும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபீல்டு. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயந்தான் எல்லாத்தையுமே உருவாக்கும். அதான் வந்து ஒரு ஒரு விஷயம். ஒரு நிஜமானது என்னன்னா ஒன்று இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லை, அதுக்கு வேல்யூ அதிகங்கிறது. இப்போ ஒன்றும் இல்லாதது தான் நீங்களும் நானுமே இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ள மருத்துவ ரீதியாக உங்களுடைய லிவர் கிட்னி மாதிரி உங்கள் உயிரை பற்றி ஒரு டிஸ்கஷன் உங்கள்கிட்ட மருத்துவருக்கும் உங்களுக்கு இருக்கா? ஒன்று.
ரெண்டாவது, உங்க வீட்டில் யாராவது தவறி இருப்பாங்கல்ல. யார் தவறியிருக்கா? பாட்டியோட உயிரை பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? பார்க்க தெரியலையா இல்லை தெரியலையா? அது ஒண்ணு இல்லைம்மா, ஒண்ணு இல்லை. அதை பார்க்க முடியாதுன்னு இல்லை. அதை ஒரு பொருளை நம்ம சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒண்ணு இல்லாததான் உங்க பாட்டியா இருந்துச்சு. பல நாள் உங்க பாட்டி சோறு போட்டிருக்குல்ல. அப்ப ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு பொருள் ஒண்ணுமே இல்லை, அதுதான் அதோடைய ஒரு சூழல். இப்ப நீங்க வானம்னா அதுக்கு எல்லை இல்லைங்கிறாங்க. அது ஏன் எல்லை இல்லைன்னா, அது நீங்க போய்கிட்டே இருந்தா அது போய்கிட்டே இருக்கும். அப்படித்தான் ஒரு உயிரோட செயல். ஒரு உயிரோட உடலுக்குள்ள இருக்கிற உயிர், அது ஒண்ணுமே இல்லை, ஆனா அதுக்குள்ள நீங்க போய் ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அது உள்ள போய்கிட்டே இருப்பீங்க. அப்ப எங்க தான் போறீங்க, அதுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபைனல். அப்ப கடைசியா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு வெற்றிடத்தை தேடிக்கிட்டே இருக்கும்னு நினைப்பீங்க. உயிரை தேடி போனவன், ஞானத்தை தேடி போனவன், கடைசி கிளைமேக்ஸ்ல என்ன பார்த்தானா, ஒண்ணுமே இல்லை, எதை தேடுறோம், ஒன்றும் இல்லை. கடைசியில் அவன் எழுதிய வார்த்தை ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாததுக்கா இவ்வளோ பெரிய பில்டப் பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துட்டு பாட்டு எழுதுறான். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இவ்வளோதான் விஷயம். அப்போ இதை வார்த்தையாக சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க, எங்கள் அம்மா இருந்தாங்க, அதனால நான் வந்தேன். அப்போ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்கணும்ல, அந்த இருக்கிற மாதிரி தானே எனக்கு கதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாததுலேருந்து ஒரு பொருள் எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று இல்லாததுலேருந்து தான் அந்த உலகமே வந்திருக்கு. இவ்வளோதான் இதோட விஷயம். அப்போ ஒன்று இல்லாததுலேருந்து ஒன்று உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்குள்ளே என்னன்னா, ஒரு மௌனம் இன்னொரு பொருளை உருவாக்கும். அவ்வளோதான் அதோட விஷயம். ஒரு வைப்ரேஷனுங்கிறாங்கல்ல, அது பொருளா, அது என்னவா சொல்லுவீங்க? அதுதான் இறைவன். அவ்வளோதான் விஷயம். அது ஒரு பொருளா பார்ப்பீங்களா? அவ்வளோதானே. இப்போ தியானங்கிறது ஒரு பொருளா, ஒரு உருவமா? காற்று ஒரு பொருளா, ஒரு உருவமா? இப்போ என்ன, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வைப்ரேஷன், அப்போ வர்றீங்க. அப்போ நான் ஒரு பொருள்ன்ட்டா வந்தீங்க, அந்த வைப்ரேஷனால தானே வந்தீங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஓடி போயிடும். அந்த வைப்ரேஷனை பார்த்தீங்கன்னா இந்த பொருள் மறைஞ்சு வெறும் வெற்றிடம் மட்டுமே உங்களுக்கு ஒரு நாள் காட்டி கொடுக்கணும். அப்போ அந்த வெற்றிடத்தில் நீங்கள் எதை உணர்றீங்கன்னா, ஒரு உன்னதமான விடுதலையை உணர்றீங்க. அப்போ இந்த விடுதலை அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்கும், நீங்கள் தேடாமல் கிடைக்கும். இதுதான் விஷயம். அப்போ இந்த உலகத்தில், அண்ட சராசரத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன் தேடுகிறார்கள்? ஏன் தேடுகிறார்? உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும், நீ ஏன் தேடு? இவ்வளவுதான் விஷயம். இத தேடாம இருந்தா கிடைக்குமா? கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஒரு நாள் உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரத்தடி இருந்தா தேடாம உட்காந்து பாரு, ஒரு பொருள் கிடைக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. புரியுதா? ஃபர்ஸ்ட் உடல்லாம் வத்தி போயிடும், சோர்ந்துருவேன், புத்தர் மாதிரி ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு நாள் ஒருத்தன் ஒரு தக்காளி சாதத்தை உனக்கு முதல்ல கொடுப்பான், இல்லைன்னா ஒரு பால் பாயாசத்தையே வச்சு உனக்கு ஒரு நாள் கொடுப்பான். அப்போ நீ என்ன நினைப்பன்னா, உழைக்காத எனக்கு, எதுக்கும் உபயோகம் இல்லாத எனக்கு, இந்த மரத்தடியில் உட்கார்ந்துருக்க எனக்கு எப்படி ஒரு பொருள் வந்துச்சு? சொல்லு, நீயே சொல்லு. ட்ரை பண்ணி பார்க்குறியா? நம்ம பாரம்பரிய முறையில் உடல், மனிதன், பேச்சு இருக்கு, மனம் நின்றுட்டா அவன் வெற்றிடமா போயிடுறான். அவன் சாமியார போலங்க, அவன் வெற்றிடமா போயிடும். அப்ப அவன் உணவை எடுத்துக்கிறான், உடைய போட்டுக்கிறான், படுக்கிறான், எந்திரிக்கிறான், போறான். ஆனா வெற்றிடமாக இருக்கிறான். ஒரு வெற்றிடம் நடந்து போகிறது, ஒரு வெற்றிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா அதுகிட்ட கேட்டீங்கன்னா என்னங்க பண்றீங்க? ஒன்றும் இல்லை. இப்ப நான் உங்களை சந்திக்கிறேன், இதோட நோக்கம் என்ன சொல்லுங்க? ஏதாவது நோக்கம் இருக்கணும்ல. உங்களுக்கு என்ன சந்திக்கிறீங்க, ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு என்ன நோக்கம்?
அது இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, நானே ஒரு வெற்றிடம், நான் ஆப்போசிட்ல பார்க்கும்போது ஒரு பொருளா இருக்குல்ல, எப்படியாவது வெற்றிடமா மாற்றுவோமே, இதுங்களும் வெற்றிடமா மாறட்டுமே. இப்போ எத்தனை வாட்டி தான் நான் சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறதோ, இல்லை ஒரு தக்காளி சாத்தையோ, இல்லை கொய்யா பழத்தை கொடுத்து ரோஜா பூவை கொடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கையை வச்சுக்கிட்டேவா இருக்க முடியும் தலையில். அப்போ அது வெற்றிடமாக மாறும்போது அது என்ன பண்ணுன்னா, அது எங்கேயும் போகாது, எங்கிட்டையும் வராது, எங்கேயும் போகாது, அது பாட்டில் சுதந்திரமாக அது போகும். இப்போ நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன் அடிக்கடி, என்னுடைய முக்கியமான வார்த்தையை, ஒரு நாள் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் எப்போ தேவைப்படுறேன்னா, வெற்றிடத்தை உணராத வரைக்கும் நான் தேவைப்படுறேன். வெற்றிடத்தை உணரும் போது அப்போ நீ தூங்கவும் மாட்ட, நீ உனக்கு எந்த பொருளுமே தேவைப்படாது. அப்போ நான் என்ன பொருளை போய் கொடுத்துட போகிறேன்? புரியுதுங்களா? இப்போ உனக்கு தெரியும் 12 மணிக்கு ஒருத்தன் தக்காளி சாதத்தோட வருவான்னு தெரியும். இப்போ நீ போய் எவன்கிட்ட போய் சோறு கேட்க போகிற? கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்ப. உங்கள் பாட்டி இருப்பான், வயிற்று பசிக்குது, என்ன 12 மணிக்கு ஒருத்தன் வருவான் பாரு, டான்னு உனக்கு தக்காளி சாதம் வைப்பான், கொண்டு வச்சுருவான் அவன் கால் முன்னாடி. புரியுதா? அவ்வளோதான். இதுதான் வெற்றிடம். இது பேர் ஜோசியம், சக்தியெல்லாம் கிடையாது. புரியுதா? இதை உணர்ந்தவன் அலட்ட மாட்டான், பணத்துக்கு ஓட மாட்டான், புகழுக்கு ஓட மாட்டான், அப்படியே உட்காந்து கிடப்பான் மரத்தடியில. என்னங்க அப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மழை வரப்போகுதுப்பா அப்படியே உட்காந்துருக்கேன். பார்த்தா சுள்ளுன்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும், 10 நிமிஷத்துல மழை வரும். அப்போ உணர்ந்தவன் எங்கேயும் போக மாட்டான், அவனுக்கு தெரியும் எல்லாம். அதுதான் வெற்றிடும். அதனால ஒரு நாள் மாறுங்க, உட்காந்து